இளம்பெண் கொலை வழக்கில் சதீஷ் குற்றவாளி என மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இளம்பெண் கொலை வழக்கில் சதீஷ் குற்றவாளி. சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் இளம்பெண்ணை ரயில் முன் தள்ளி கொலை செய்த வழக்கில் சதீஷ் குற்றவாளி என மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட சதீஷை குற்றவாளியாக அறிவித்து அல்லிக்குளம் மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் இளம்பெண் கொலை வழக்கில் சதீஷ் குற்றவாளி என மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. தண்டனை விவரம் வரும் 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் எனவும் நீதிபதி ஸ்ரீதேவி தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில் உள்ளார். வணக்கம் செந்தில்குமார், விவரங்களை சொல்லுங்கள். சென்னை பரங்கிமலை காவல் குடியிருப்பில் வசித்த கல்லூரி மாணவி சத்யபிரபாவும் அதே குடியிருப்பில் வசித்த சதீஷ் என்பவரும் காதலித்த நிலையில் சத்யபிரபாவின் பெற்றோர் எதிர்ப்பின் காரணமாக சதீஷுடன் பேச்சை நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சதீஷ் கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதி கல்லூரிக்கு செல்ல பரங்கிமலை ரயில் நிலையம் வந்த சத்யபிரபாவை தாம்பரம் சென்ற மின்சார ரயிலில் தள்ளிவிட்டு கொலை செய்தார். பின்னர் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி கைது செய்யப்பட்ட சதீஷுக்கு இதுவரை ஜாமீன் எதுவும் கிடைக்கப்படவில்லை. தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் மீது கொலை பெண் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவுகள் உள்ளிட்ட 4 பிரிவுகள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு சென்னை அல்லிக்குளத்தில் இருக்கக்கூடிய மகளிர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீதேவி முன்பாக விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் சிபிசிஐடி காவல்துறை தரப்புல 70 சாட்சிகள் இந்த விசாரணையில் சேர்க்கப்பட்டு இந்த 70 சாட்சிகளும் நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் கடந்த வாரம் இந்த வழக்குல 27ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று நீதிபதி அறிவிப்பிருந்தார். அந்த அடிப்படையில் இன்று நீதிபதி ஸ்ரீதேவி அவர்கள் இந்த வழக்குல தீர்ப்பளித்தார். சத்யபிரபாவை ரயிலில் தள்ளிவிட்ட சதீஷ் குற்றவாளி என இந்த வழக்குல நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார். மேலும் அவருக்கான தண்டனை விவரங்களை டிசம்பர் 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்பதையும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். முக்கியமாக கொலை வழக்கு என்பதால் இந்த வழக்குல ஆயுள் தண்டனை விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வரக்கூடிய 30ஆம் தேதி இந்த தண்டனை விவரங்கள் வெளியிடப்படும் என்பதையும் நீதிபதி இந்த வழக்குல உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.